ராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜ மார்த்தாண்ட ராஜகுல திலக பில்டிங் அடைக்கும் கான்ட்ராக்டர் வரார் வரார் வரார். ஓ மறந்து போயிட்டேன், ரெண்டும் நான் தான் பண்ணும். இதோ வந்துட்டேன். அண்ணாமலை இங்கேயே தான் இருப்பான். எப்ப வரைக்கும் இருப்பானா, அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்க இருப்பான். உருவி எடுக்கும் வரை. அண்ணன் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறாரு. அறிவாலயத்தை செங்கல் செங்கலா பிரிக்கிற கான்ட்ராக்ட். ஏன் அறிவாலயத்தை செங்கல் செங்கலா பிரிக்கணும்? அண்ணனுக்கு திருப்பி கான்ட்ராக்ட் கொடுத்ததுக்கு காரணமே செங்கல் செங்கலா பிரிக்கிறக்காகத்தான். யோசிச்சு பாருங்க எவ்வளவு காம்படிஷனுக்கு இடையில அண்ணன் இந்த கான்ட்ராக்ட் எடுத்திருப்பாருன்னு. ஒரு லேடி கைனகாலஜியில் டாக்டர். அவங்க எப்படி தெரியுமா டாக்டர் ஆனாங்க? அவங்க அப்பாக்கு பிள்ளைய டாக்டர் ஆக்கி பார்க்கணும்னு ஆசை. அப்பா பேரு குமரி ஆனந்தன் அவர்கள். குமரி ஆனந்தன்னா யாருன்னு தெரியுமா? ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா, குமரி ஆனந்தன்னா யாருன்னு. ஒரு காலத்துல சாமி வீடு முழுக்க வேலை எங்க அம்மா எனக்கு சொல்லுவாங்க. அப்பா வந்து ஸ்ரீவில்லிபுத்தூருடைய சொந்த ஊர். எங்க தாத்தா அம்மாவளி தாத்தா அந்த காலத்துல பிரிட்டிஷ்காரம்பரிலேயே ஊர் பஞ்சாயத்து தலைவர் எங்க தாத்தா. வேதாந்த அழகரங்காட்டுன்னா அவ்வளவு ஃபேமஸ் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல. ரோட்ல ஒரு நாடார் குலத்தை சேர்ந்த ஒரு பையன் உள்ள நுழைஞ்சிட்டான்னு சொல்லி எங்க தாத்தா வீட்டுல வெட்டியானோ தலையாறுல வீட்டுல கால் பிடிச்சு விட்டுருப்பாங்க தாத்தாவுக்கு. எங்க அம்மா சின்ன குழந்தை சொல்லுவாங்க, அந்த பையனை தலையில கட்டி தொங்க விட்டு அடிச்சிருக்காருங்க தாத்தா. குமரி ஆனந்தனோட அப்பாவோ தாத்தாவோ வச்சுக்கோங்க. அவரு ஒரு சாலை வழியா நடந்து போனதுக்கு, ஒரு தெருவுக்குள்ள நடந்து போனதுக்குத்தான். அவரு திருடல, கொள்ளையடிக்கல, ஒரு குடும்பத்தை சேர்ந்த 17 பேரை கொன்னு ஒரு பெண்ணை பாலியல் வல்லுறவும் செய்யல. ஈவன் நம்ம தேசத்தந்தைய கூட கொல்லல. அப்படியே அந்த தெருவழியா காலை வச்சுட்டாராமா. தலைகிலா கட்டி போட்டு உரிச்சாங்களாம். யாரு தெரியுமா? இவர் போற்றி பாதுகாக்கிற கமலாலயத்துடைய ஓனர்கள். அப்பேற்பட்ட வம்சத்தில் வந்த குமரியானந்தன் அவர்கள் முதல் முறையா அறிவாலயத்துல கால் வச்சாரு. எதுக்காக தெரியுமா? தன்னோட புள்ளைய டாக்டராக்கி பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை. அறிவாலயத்துக்குள்ள படிப்பு வேணும்னு கேட்டு வர எல்லாத்துக்கும் அறிவாலயம் படிப்பு கொடுக்கும். ஆமாண்ணே, அறிவாலயத்துக்குள்ள 60,000 புக்கு வச்சிருக்கிற ஒரு லைப்ரரி ஒன்று இருக்காமா. அம்புட்டு பெரிய பில்டிங்குள்ளேயே 60,000 புக்கு தான் வைக்க முடியுதாமே. ஆனா பாருங்க, நீங்க வாழ்ந்த சின்ன வீட்டுல 20,000 புக்கு படிச்சு முடிச்சிருக்கீங்க. அப்ப நீங்க எம்புட்டு பெரிய லைப்ரரி வச்சிருப்பீங்க. அவ்வளவுதானே. அந்த அறிவாலயத்துக்குள்ள போனா சாதாரண புள்ள கூட டாக்டர் ஆகலாம். அதுக்கான முழு உதாரணம் தான் டாக்டர் தமிழிசை அவர்கள். அந்த டாக்டர் தான் இப்ப நீங்க எடுத்திருக்கிற அந்த கான்ட்ராக்ட் வேலைக்கு வரணும்னு ஆசைப்பட்டு பீஃப் சாப்பிட தெரிஞ்ச உங்களுக்கு மாட்டு மூத்திரத்தை குடிக்க தெரியாதா அப்படின்னு கேக்குறாங்க. எதுக்கு கேக்குறாங்க? எல்லாம் உங்களோட போஸ்டிங் ஆசைப்பட்டுட்டேன். அவ்வளவு. ஏன் நம்ம வக்கீல் வானதியமா இப்ப கரண்ட் எம்எல்ஏ பிஎல் படிச்சவங்க இந்த கான்ட்ராக்டுக்கு ஆசைப்பட்டு தான் கால்நடையா நடந்து போனாங்களாம். ஆனா செங்கலா பிரிக்கிற கான்ட்ராக்ட உங்களுக்கு தான் கொடுத்துக்கிறாங்க. அறிவாலயம் கமலாலயம். அறிவாலயம் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பண்ணிருக்குன்னு நான் சொன்னாலே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, ஒண்ணு பண்ணலாம். நீங்க சொல்ற மாதிரி கமலாலயம் தான் சிறந்ததுன்னு வச்சுப்போமே. கமலாலயம் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியும் தூக்கி நிறுத்தி இருக்குது. அறிவாலயம் தமிழ்நாட்டுக்கு எடுத்து கொட்டிச்சவராக்கி இருக்குது. அதனால அறிவாலயம் 1 ரூபா கொடுத்தா நம்ம அவங்களுக்கு திருப்பி 3 ரூபா கொடுக்க வேண்டியதா இருக்கு. அதனால கமலாலயத்துக்கு அறிவாலயத்தினாலும் நட்டந்தேன். தமிழ்நாடு இந்தியாவுக்கு பெரிய சுமையா மாறினதுக்கு காரணமே இந்த அறிவாலயம் தான். அதனால அறிவாலயத்தை நான் செங்கலா பிரிக்க போறேன். இப்படி பிரிச்சு தமிழ்நாட்டை பெரிய வளர்ந்த மாநிலமா மாத்தி தமிழ்நாடு 1 ரூபா கொடுத்தா திருப்பி 29 பைசா கொடுத்தா போதுங்கிற அளவுக்கு தமிழ்நாடு டெவலப் பண்ண போறேன். மிச்சம் இருக்கிற 71 பைசாவை வச்சு இந்தியாவில் இருக்க மிச்சம் இருக்கிற மாநிலங்களையெல்லாம் டெவலப் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற அளவுக்கு தமிழ்நாட்டை வளர்ச்சி உள்ள மாநிலமா மாத்த போறேன். அதுக்கு கமலாலயம் தான் சரி அப்படின்னு சொல்லுனே. ஏற்கனவே அறிவாலயம் இந்த ஸ்லாப்ல தான் நிக்குது. அறிவாலயம் என்ன ஒண்ணும் தெரியுமா உனக்கு? 3000 கோடி ரூபாய்க்கு வீட்டுக்குள்ள இருக்கிற பெண்கள் வெளியே போய் வேலை பார்த்து பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஏற்பாடுகளை இந்த அறிவாலயம் பண்ணி கொடுக்குது. அதுக்கு பேரு தான் கட்டணமில்லா பேருந்து. சரவணம்பட்டியிலிருந்து காந்திபுரம் போய், காந்திபுரத்துலேருந்து உக்கடமும் போய், உக்கடத்தில் இருக்க வேலையை முடிச்சு அப்படியே வந்து காந்திபுரத்தில் வேலையை முடிச்சு அங்கேருந்து திருப்பி சரவணம்பட்டிக்கு வந்துடலாம். எல்லாம் உரிமைண்ணே. என்ன உரிமை? பெண்கள் வெளியே போய் அங்கே உற்பத்திக்கான வேலைகளை அதிகப்படுத்தினா டெவலப்மெண்ட் தமிழ்நாடுக்கு தானே. இது அறிவாலயம் பண்ணுண்ண. கமலாலயம் ரொம்ப டீப்பா இருக்கிற ஊப்பில என்ன தெரியுமா நடக்கும்? 3000 கோடிக்கு
கவு பாதுகாப்பு எதுக்கு தெரியுமாண்ணே? யூரினை கேப்சர் பண்றதுக்கோ, அப்புறம் அந்த மாடு சாணி போட்டுச்சுன்னா அதை எடுத்து கலந்து கப் 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 கப்புன்னு குடிக்கிறதுக்கு. அங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் யூரினும் சாணகமும் போதும்னு அந்த கவர்மெண்ட் முடிவு பண்ணி அதை கொடுக்குற மாட்டை காப்பாத்துறதுக்கு நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு அதுக்கான தனியா இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டிருக்காங்க. அதுக்கு பேரு தான் கமலாலயத்தின் மாபெரும் கனவு திட்டம். போங்கண்ணே அறிவாலயம் அதெல்லாம் பண்ண மாட்டேங்குதுன்னு. ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு பிள்ளைங்களுக்கு காசு தராங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு பசங்களுக்கு காசு தராங்க, அது போக காலேஜ் ஃப்ரீ, ஹாஸ்டல் ஃப்ரீ, இப்படி எல்லாத்தையும் கொடுத்து படி படி படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்கண்ணே. அதுபோக சில குறிப்பிட்ட ஆளுகளை செலக்ட் பண்ணி ஃபாரின் காமிச்சு படிக்க அனுப்பிட்டு இருக்காங்கண்ணே. அதுபோக யூபிஎஸ்சி படிக்கிறதுக்கு புதுசாக ட்ரைனிங் சென்டர் ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே யூபிஎஸ்சி படித்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் வேலைக்கு போனால் பாதியிலே ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டு சாட்டை எடுத்து அடிச்சுக்க வேண்டாம் அப்படிங்கிறதே ஒரு சிலபஸில் ஒரு பார்ட்டை வச்சு சொல்லி கொடுத்துருக்காங்கண்ணே. படிக்க சொல்கிறாங்கண்ணே. அறிவாலயம் படிங்கன்னு சொல்லுது. அவங்க கொடுத்த இந்த கல்வியெல்லாம் படித்ததுனால தான் அவங்கக்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேனே. அதுக்கு பேர் அறிவு ஆலயம். வெறும் அறிவாலயமாக இருந்திருந்தா காமனாக போயிருந்திருக்கும். அண்ணா அறிவாலயம்ங்கிறது ஆடட் வேல்யூண்ணே. தந்தை பெரியார், அண்ணா இவங்கெல்லாம் கொடுத்த அறிவை வச்சு கல்விதான் கடவுள்னு அந்த கல்வியை கொடுக்குற இடத்துக்கு ஆலயம்னு பேர் வச்சு அது அறிவாலயம்னு சொல்லி இவ்வளவு ஏன் விளக்கிக்கிட்டு அறிவாலயம்னு என்னன்னு சொல்லட்டா? தமிழ்நாட்டோட மாபெரும் வளர்ச்சிக்கு அறிவாலயம் அஸ்திவாரம் தானே. நீ அதுல இருந்துதான் ஒவ்வொரு கல்லா புடுங்க போறேன்னு கான்ட்ராக்டை பிடிங்கிட்டு வந்திருக்கிற. அண்ணாமலை ஐபிஎஸ் படிக்கிறதுக்காக குப்புசாமி என்னென்ன கஷ்டப்பட்டாருன்னு உங்களுக்கு தெரியும். குப்புசாமிக்கு இப்படி ஒரு ஆசை வர்றதுக்கு காரணம் குப்புசாமியோட அப்பாவுக்கு இப்படி ஒன்று இருக்குன்னே தெரியாதுன்னு. குப்புசாமியோட அப்பாவுக்கு பள்ளிக்கூடம்னா என்னன்னே தெரியாதுன்னு. அப்படி குப்புசாமியோட அப்பாவுக்கு கல்வினா என்னன்னே தெரியாத அளவுக்கான இடத்துல இருந்து தான் அண்ணாமலைன்னா ஐபிஎஸ் படிச்சிருக்காருன்னு. இன்னும் ஊப்பியில குப்புசாமி பையன் அண்ணாமலை சாணி அள்ளி சாணி கலந்து குடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. சொன்னா நம்ப மாட்டீங்க, சைடில் வீடியோ ஓடுதே, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ணன் உங்களை விட சின்ன பையன் தானே, படிச்சு வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கிற வயசு. பாத்தீங்களா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு? ஏன் தெரியுமா? உத்தரப்பிரதேசத்துல கமலாலயம் ரொம்ப பெருசுன்னு, அதனாலதான் தம்பி சாணிய கலந்து அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப எப்படின்னா நீங்க கான்ட்ராக்ட் எடுத்துட்டு வந்திருக்கிறதே நாங்களும் இதே மாதிரி சாப்பாடை சாப்பிடாம சாணியை கறந்து குடிங்க அப்படிங்கிறத உங்கள் கான்ட்ராக்டா? அண்ணே என்னென்ன பிரச்சனை உனக்கு? நீங்கள் நிறைய புக்கு படிச்சிருக்கீங்க, ஆனால் இந்த சமூக நீதிங்கிற புக்கை மட்டும் படிக்காமல் எங்கேயோ தூக்கி போட்டிங்க போல். தேடி கண்டுபிடிச்சி படிங்க. அண்ணே ஒரு நாள் குப்புசாமியோட கிராமத்துக்கு போய் வாழ்க்கை என்னவா இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்கண்ணே. அது ஏன் அப்படியே இருந்துச்சுன்னு கேட்டுட்டு வாங்கண்ணே. அதுக்கு மேலே இன்னைக்கு வரைக்குமே வட இந்தியா ஏன் இப்படியே இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்கண்ணே. அப்போது அறிவாலயம் இங்கே என்னென்ன பண்ணியிருக்குங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சுக்குவீங்க. அண்ணே உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா 20,000 புக்கு படிச்சுட்டிங்க, இதுக்கு மேலே படிக்க முடியுமான்னு தெரில. அதனால அறிவாலயத்தில் ஒரு புகைப்பட கண்காட்சி இருக்குன்னு அதையும் போய் எட்டி பார்த்துட்டு வந்திருக்கேன். வெறும் போட்டோவை பார்த்தா எனக்கு எப்படி புரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அறிவாலயத்தில் படமும் போடுவாங்க. அறிவாலயத்தில் போய் படம் பார்க்குற அளவுக்கு எனக்கு அறிவில்லையே அப்படின்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க நடைப்பயணம் போனீங்கல்ல, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 25 ஆண்டுகள் தொடர்ந்து குஜராத் ஆண்டுகிட்டு இருக்கிற அந்த கமலாலயம் ஒரு பிரைம் மினிஸ்டர் போற பாதையில பச்சை கலர் பர்தாவை கட்டி வச்சிருக்குது. எப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்துச்சு. அதே 3 வருஷத்துக்கு முன்னாடி இன்னொரு நாட்டோட அதிபர் இங்க எங்க ஊருக்கு வந்தார், மெட்ராஸ்க்கு. மீனம்பாக்கத்துல இருந்து மாமல்லபுரம் வரைக்கும் எதையுமே மறைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லையே. அவர் வாட்டுக்கு வந்தார், அவர் வாட்டுக்கு போயிட்டாரு, எங்களுக்கு எந்த வேலையும் இல்லை. கண்டிப்பாக அவர் போகிற வழியில் அறிவாலயத்தை பார்த்துருப்பாரு, அவருக்கும் தெரிஞ்சிருக்கும் அங்கே அந்த அறிவாலயம்னு ஒன்று இருக்கிறனால தான் தமிழ்நாடு மட்டும் இம்பிட்டு டெவலப் ஆயிருக்கு அப்படிங்கிறது. நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்க, இங்கே இருக்கிற அறிவாலயத்திலேருந்து ஒவ்வொரு செங்கலாக உருவிட்டு போய் வட இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு அறிவாலயத்தை கட்டுங்க. நீங்கள் கட்டுறேன்னு மட்டும் சொல்லுங்கண்ணே, கரை சேவை பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அறிவாலயம் என்றைக்குமே பள்ளிகளை கட்டுறதுக்கு கரை சேவை செய்ய தயாராக இருக்கும். ஆனால் கமலாலயம் பள்ளிகளை இடிக்க கரை சேவை கேட்கும். அறிவாலயம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத என்னால் இவ்வளோதானே சொல்ல முடியும், ஏன்னா ஒரு தடவை தானே அதுக்குள்ளே போயிட்டு வந்திருக்கேன். இப்போது மீண்டும் மீண்டும் போகணுன்னு ஆர்வமாக இருக்குது. அந்த ஆர்வத்தை தூண்ட உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றிண்ணே. இது கூட புன்னகையோட தானே சொல்கிற,
சொன்னா சிரிக்க மாட்டீங்க. இப்ப பாருங்க சொல்றேன். ராஜாதிராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜகுல திலக ராஜ கம்பீரர் பில்டிங் உடைக்கும் கான்ட்ராக்டர் வருவார் வருவார் வருவார். நன்றி, வணக்கம்.